வரைக்கும் ஆயிரக்கணக்கான உழைக்கும் மக்களை எப்படி அடிமைப்படுத்தினாங்க அப்படிங்கறத அந்த விடுகதை. தம்பி சத்தியனுக்கு வாங்கோ வாங்கோ. நீதான் சத்திரியன். கடவுள் உன்னை அவரோட தோல் இருந்து படிச்சிருக்காரு. கொஞ்சம் கருப்பா இருக்கான் பாரு. அவங்க கிட்ட யாரும் பேசக்கூடாது, அவனை யாரும் தொடவும் கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டே ஆயுதம். திருவள்ளுவரை நம்மளாக்கியாச்சு. அவ்வளவுதான். மயிலாப்பூர்ல பிறந்தான்னு சொல்லிட வேண்டியதா. பெரியார்னு சொல்லுவாங்க. மேல் சாதியும் கீழ் சாதியும் கூடாதுங்கிறாரு. அப்பனா இவரை கடவுள் ஆக்கலாமே. அவர்தான் கடவுளே இல்லங்கிறாரே. வாய் பெண்களுக்கு உரிமை வேணும்னு சொல்றீங்க. அப்படி என்னென்ன உரிமை தான் வேணும்? ஆம்பளை தடிமாடுகளுக்கு என்னென்ன உரிமை இருக்குதோ அத்தனை உரிமையும் பெண்களாகிய உங்களுக்கு வேணும். ஏற்கனவே பெரியார் அடிச்ச ஆப்புல இவங்க எல்லாரும் குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருக்க. அடுத்ததா ஒரு ஆப்பு வந்துச்சு. அந்த ஆப்பு பேர் என்னன்னா அண்ணா யானை. நீங்கெல்லாம் படிக்கிறதே இல்ல. நான் ஏற்கனவே ஜோசியக்காரங்கிட்ட கேட்டுட்டேன். கட்டம் சரியில்லை, சிஎம் ஆக வாய்ப்பே இல்ல. மதுரைக்கு பக்கத்தில் திண்டுக்கல்லு, இது மதுரையில இருக்குது திண்டுக்கல்லு. என்ன ஓய், நாடு முழுக்க செங்கலை எடுத்துட்டு போய் கோயில் கட்ட போனோம். ஆனா ஒரே ஒரு செங்கலை எடுத்துட்டு வந்து நம்ம கனவுக்கு கல்லறை கட்டி விட்டாரே. ஓய், திமுக இளைஞரணி நடத்திய இளம் பேச்சாளர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாம். 1000 ஆண்டுகால ஆரிய திராவிட போராட்டத்தையும் சமூக நீதி சமரில் சாதித்த தலைவர்களையும் குறித்த நவீன நாடகம் அசுர கீதம் இன்று மாலை 6:30 மணிக்கு நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.